பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. யாருன்றதையும் பார்ப்போம். அடுத்து அந்த ஒரு அமித் மேட்டர் நான் போன வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பிக் பாஸோட வாய்ஸோட கான்டெக்ட் அதை பேச வரும்போது கனியெல்லாம் வந்து பேசாதீங்க, அதோட சுவாரஸ்யம் கெடுத்துரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் சில பல சண்டைகளும் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்றதையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அன்சீன் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்க பிக் பாஸ் வீட்டில் அவங்களுடைய வலது காலை எடுத்து வச்சு பிக் பாஸ் வீட்டில் நுழையிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் வீட்டுக்கு வராங்க போல இருக்கு. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் அந்த இதெல்லாம் கிளியராக பார்க்க முடியுது. அவங்க உள்ளே வரும்போதே ரொம்ப வைபோட வராங்க. ஆனால் இங்கே இருக்கிற வைப்பு என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிருக்குது. இன்னைக்கு டாஸ்க்கு மட்டத்திலும் மட்டமாக போயிருக்கு, மட்டமாக போயிருக்குது அப்படின்றது மட்டும் இந்த 3 ப்ரோமோ மூலிமா நமக்கு தெரிஞ்சிருக்கு. செகண்ட் ப்ரோமோவில் இந்த கான்டெக்ட்டை போடும் போதும் சரி, அன்சீன் ப்ரோமோவில் இதெல்லாம் வரும்போது உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் உருப்படியான கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்றது உறுதியாயிருச்சு அந்த 3 ப்ரோமோவை பார்த்தோன்னே. ஸோ கீர்த்தி சுரேஷ் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட் எல்லாமே அதில் சொல்கிறாங்க. வெளியே பார்த்ததுக்கும் பிபி உள்ளே வந்து பார்க்கறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த வீட்டை சுற்றி பார்க்கறதுக்கு, இதெல்லாம் பார்க்கறதுன்ற மாதிரி சுற்றி போட்டு போஸ்ட்லாம் வேறு கொடுக்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு அதில் குறிப்பாக விக்ரமோட ஒரு மீஸை வச்சுட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாரு பாருங்க. அறமா விக்ரம் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் ஹைலைட் ஆஃப் த டே எங்கே தெரியுமா, உங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை கீர்த்தி சுரேஷ் சொன்னாங்க பாருங்க. நான்லாம் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை பார்த்துட்டு உங்களை யாராவது சொல்ல வச்சாங்களா அப்படின்ற டவுட் வந்துருச்சு. உங்களை எல்லாம் பயங்கரமான ஃபேன்ஸ் வெளியே இருக்காங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்ற மாதிரி சொல்ல ரைட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரிவால்வர் ரீட்டா அந்த படத்தை பற்றியும் பேசிட்டு அதை பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டு ஃபைனலாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு கீர்த்தி சுரேஷ் பிக் பாஸ் விட்டு வெளியேட்டாங்க. இதுதான் அன்சீன் ப்ரோமோட நிலவரம். அடுத்து லைவ் அப்டேட்டுக்கு போவோம். லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஷாப் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்க. நைட் அண்ணா ஜாமிங் அண்ட் சிங்கிங் செக்ஷன். இப்போ அதில் டாஸ்க் நடக்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரும்போது. ஸோ அமித் வந்து பிக் பாஸோட வாய்ஸ் வரும்போது இந்த சுவாரஸ்யத்தை கெடுக்காதீங்க, சொல்லாதீங்க, எங்களுக்கும் ஒரு பிக் பாஸுக்கும் ஒரு நல்ல இது இருக்குது, அது உடஞ்சிரும் நான் நினைக்கிறேன்ற மாதிரி கனி நிறுத்திட்டாங்களா. சரி, அதுக்கப்புறம் அமித்தும் போய் உட்காந்துட்டாரு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, சாண்ட்ரா சொல்லி முடிச்சோன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லும்போது அவங்க லென்த்தாக பல விஷயங்கள் பர்சனல் இருந்துலேருந்து நிறைய எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க போல். அதில் வந்து எல்லா இடத்துக்கும் டைம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி காண்டாயிட்டு அமித்லாம் கோவப்படுற தருணங்கள் பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் அமித் பேச வரதை ஏன் தடுக்கிறீங்க, அமித்தை பேச விடுங்கன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போது. ஏன்னா அவர் பிக் பாஸை பற்றி பேச வந்தார் இல்லையா, அப்போது என்ன பண்ணிட்டாங்க கனிலா, நான் வந்து பிக் பாஸ் உங்களோட ஜேர்னியை பற்றி இதை பற்றி பேசலை, அந்த வாய்ஸை பற்றி நடக்கிற விஷயங்களை மட்டும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சிது இந்த பேசிஸில் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கான கடந்து வந்த பாதை வரும் அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷனில் பல பேருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. அமித் கடந்த 3 வாரமாக வந்துருச்சு, கடந்து வந்த பாதை இதுக்கப்புறம் வரவா போகுது, வந்தால் கூட பரவாயில்ல, வரலன்னா நாங்கள் எப்படி சொல்கிறதுன்றது கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான் அவர் கேட்குறது. பட் இவங்களுக்கும் கடந்து வந்த பாதை வந்து கொடுக்கணும். பிக் பாஸ் எல்லா கண்டஸ்டன்ஸும் கொடுக்கும்போது இவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் சொல்லுங்கள் அமித், நீங்கள் சொல்லுங்கள் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி அவங்களோட பாதையை சொல்ல வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபேர் சான்ஸ் கிடைக்கணும்ல. அதில் அமித் கேட்ட கேள்வி எனக்கு நியாயமாக தான் படுது, அந்த ஃபேர் சான்ஸ் கிடைக்கணும். இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் அங்கே போய் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இங்கே சொல்ல வேண்டாம், இங்கே இல்லை இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது கனி கிளாரிட்டி கொடுக்குறாங்க. நான் எந்த இடத்துலையுமே உங்களோட ஜேர்னியோ உங்களோட இதுவோ அது எதுவுமே நான் சொல்ல விரும்பல, அந்த சீக்கிரட்டை மட்டும் ரிவீல் பண்ணாதீங்க, இங்கே ஒரு இணைப்பம் இருக்குது அதை மட்டும் ரிவீல் பண்ணாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இங்கே இருக்கிற பிக் பாஸ்க்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து இந்த 23 வயசில் போய் பண்ணேன், எனக்கான அனுபவங்கள் சொல்கிறேன்ற மாதிரி அது சில விஷயங்களும் சொன்னார். என்னன்னா 23 வயசில் போனப்போ ஒரு மாதம் ட்ரைனிங்காக பிக் பாஸாக நீங்கள் போய் பேசுறதுக்கு 1 மாதம் ட்ரைனிங்கு, அங்கே உள்ளே போயிட்டு என்ன பேசணும் ஏது பேசணுன்றது எனக்கு நிறைய பதட்டங்கள் இருந்தது. அது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி அணுகணுன்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்ற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸாக சொன்னாரே தவிர்த்து உள்ளே நடக்கிற சீக்ரெட்ஸ்லாம் ரிவீல் பண்ணல. ஏன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் டீமில் ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும், அதை ரிவீல் பண்ணால் நல்லா இருக்காது. அதை ரிவீல் பண்ணாமல் ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் யாரெல்லாம் கதை சொல்கிறீங்க லிமிட்டடாக சொல்லிட்டு வாங்க, எல்லாம் வளவளன்னு இழுத்துட்டு போகிறீங்க, அது பெருசாக போனீங்கன்னா கதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாரும் வாய்ப்பு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரம் விஜயை பற்றி சொன்னீங்க, சாண்ட்ராக்கு வாய்ப்பு கிடைக்கல,
இந்த வாரம் இதை சொல்லிட்டு வரீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க, அதனால ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வச்சுட்டு முடிச்சு விடுங்க அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவீங்களாடான்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் பிரச்சனை. பட் ஸ்பேஸ் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும்ல. ஒருத்தரே ஸோ ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களே திரும்ப திரும்ப பெருசாக பண்ணிக்கிட்டே இருந்தால் மற்றவங்களுக்கான ஸ்கோப் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒர்க் ஷாப்ன்றது என்ன, நாலேஜ் ஷேரிங். அது எல்லாரும் அவங்கவுங்க தரப்புல இருந்து சொன்னால் அது அவங்களுக்கும் ஒரு விதமான லேர்னிங்காக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும் அப்படின்றது தான். இப்போ அதுதான் லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பெருசாக கண்டென்ட் எதுவும் இல்லை, இன்னைக்கும் மொக்கையாக தான் போக போகுது அப்படின்றத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். பை கைஸ்.